ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் 7 மாதம் முடிஞ்சு 8 மாதம் முடிஞ்சோடனே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ராகி மால்ட்டு தான் நம்ம கொடுப்போம். அதை வந்து குழந்தைக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் எப்படி செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து இந்த மாதிரி டீஸ்பூனில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த குழந்தைக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது மாதிரி 4 டீஸ்பூன் எடுத்துட்டு கூட வந்து ஒரே ஒரு முந்திரி, ஒரு பாதாம், 2 பிஸ்தா போட்டுக்கலாங்க. இப்போ மொதல் நாள் வந்து நீங்கள் வந்து முந்திரியை போடுங்க. முந்திரி போட்டு ஒரு 2 நாளைக்கு அரைச்சி பாலை எடுத்து அதுக்கு வந்து மால்ட்டாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு எதுவும் சேர்ந்துக்குதா ஒவ்வாமை இல்லாமல் இருக்கா பார்த்துருக்குங்க. அதே மாதிரி அடுத்த நாளும் பாதாம் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் பிஸ்தா ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் அந்த குழந்தைக்கு நல்லா சேர்ந்துக்குச்சுன்னா எதுவும் இது ஆகாமல் நீங்கள் இதெல்லாம் போட்டு 3 ஒன்றா ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. பாருங்கள், நைட்டே நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம காலையில் நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பூரா வடிச்சிட்டேன். இந்த பாதாம் மட்டும் நம்ம தோல் ஒழிச்சிக்கலாம். பாதாம் தோல் ஒழிச்சாச்சு. அதே மாதிரி பிஸ்தாவே ஒழிச்சிக்கலாங்க தோல். ஊறினதுக்குனால அப்படியே கலந்து வந்துடுது. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், ஏன்னா ஜாரில் எல்லாம் தெரிச்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அப்படியே நம்ம வடிச்சிக்கலாம். இதெல்லாம் அப்படியே நம்ம வடிச்சிக்கலாங்க. ஜாரில் கொஞ்சம் கழுவி இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படி செஞ்சிங்கன்னா எல்லா பால் இதில் வெளியில் வந்துடும். நல்லா ஃபுல்லாக வடிச்சுக்கலாம். பால் எடுத்தால் இந்த அளவுக்கு வருங்க. ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. மீடியம் இதில் வந்து நான் இண்டக்ஷனில் தாங்க வச்சு காய்ச்சுறேன். அப்படியே நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். கட்டியில் விழுகாது, கூழ் மாதிரி ஆகும். அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிக்கும். அப்படியே நம்ம கலரிட்டு இருக்கணும். பாருங்க, இப்போ அப்படியே குழக்குலான்ட்டு ஆகுது, கெட்டியாக ஆரம்பிக்குது. நம்ம அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி லோவில் வச்சுக்கலாம். லோவில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி பொங்கி வர்ற மாதிரி இருக்கிறப்ப அப்படியே கலரி ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு இருக்கலாங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்க எப்படி மலர்ந்து அப்படியே வருதுன்ட்டு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி பவுலுங்க, இது குட்டி பவுலு. இதில் இந்த அளவுக்கு நம்ம கொடுத்தோம்னாவே அதுக்கு சரியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரெதியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.